சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி. குட் ஈவினிங் எவ்ரிஒன். நம்ம இன்னைக்கு RRB PO Clerk ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டோட 5வது நாள் கரெக்ஷனில் இருக்கோம். ரீசனிங் கரெக்ஷன் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா 4 பசில் கொடுத்துருந்தாங்க. அது போக 4 சில்லஜிசம் இருந்துச்சு. ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ் வந்து 5 இருந்தது. அது போக மிஸ்செலேனியஸ் இன்றைக்கி வந்து நிறைய இருந்துச்சு. கொஸ்டின் லெவல் வந்து ஈஸி டு மாட்ரேட் கூட சொல்ல முடியாது, ஈஸி தான் போட்டிருக்கலாம். 35+ போட்டிருக்கலாம், ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் நம்ம ஒரு பசில் பார்ப்போம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் உள்ள பசில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, சர்டன் பீப்புள் வந்து ஒரு ரோவில் வந்து சீட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா ஃபேஸிங் நார்த்துன்னு சொல்லிட்டாங்க. எத்தனை பேருன்னு சொல்லி கொடுக்கல. அதுக்கப்புறம் டைரெக்டாக இன்ஃபர்மேஷனுக்கு போயிட்டாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, there are as many people to the right of P as there are to the left of P. அப்போது P தான் சென்டரில் இருப்பாங்க. Pக்கு ரைட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதே அளவு தான் லெஃப்ட்லேயும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இதை நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது தேர்ட் பாயிண்ட் பாருங்கள். there are 5 persons sitting between T and S அப்படின்னு கொடுத்துட்டாங்க. T எங்கே இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா, T sits at one of the extreme ends of the row அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது T இந்த எண்ட்லேயே இருக்கலாம், இல்லை இந்த எண்ட்லேயே இருக்கலாம். அதை வச்சு நம்மளுக்கு இப்போ வந்து 2 பாசிபிலிட்டி வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம இதை பார்ப்போம், அதையும் வச்சுக்கலாம், இப்போதைக்கு போட வேண்டாம். இது பாருங்கள், Q sits third to the left of O, who sits fourth from the one of the extreme endsன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் எண்ட்லேருந்து 4th பிளேஸில் O இருப்பாங்க, அவங்களோட தேர்ட் லெஃப்டில் Q இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள், Q doesn't sit at any one of the extreme ends அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இப்போ வந்து O வந்து இதில் போட்டு பார்ப்போம். 1 2 3 4. ஸோ இங்கே வந்து ஓவை ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்டில் Q அப்படின்னு இங்கே போடும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் எண்டில் வந்துடும். ஆனால் இங்கே எக்ஸ்ட்ரீம் எண்டில் கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போது இந்த ஆப்ஷன் வராது. அப்போது O வந்து இங்கேருந்து தான் ரைட்லேருந்து 4th பிளேஸில் தான் ஓ ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓட தேர்ட் லெஃப்டில் Q, ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்டில் Q. ஸோ நம்ம இதை இப்போ வச்சுப்போம். இப்போது இந்த 2வது பாயிண்ட் பார்த்தோம்ல, அதை இதில் போடலாம். there are 5 persons sitting between T and S. T sits one of the extreme ends. ஸோ இங்கே எக்ஸ்ட்ரீம் எண்ட் நமக்கு தெரிஞ்சுட்டா, இந்த இடத்துல T போட்டோம்னா 1 2 3 4 5. தள்ளி இங்கே எஸ் போட முடியுமா? முடியாது. அப்போது இன்னொரு பாசிபிலிட்டி எடுத்துக்கலாம். இந்த பாசிபிலிட்டியில் T போடுங்க. அப்புறம் 5 பேர் தள்ளி எஸ். அடுத்தது பாருங்கள், ஆர் சிட்ஸ் எக்ஸாக்ட்லி இந்த மிடில் ஆஃப் T அண்ட் எஸ். T எஸ் 2 பேரோட மிடில் வந்து ஆர் வந்து எக்ஸாக்டாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், 2 persons sits between S and P. எஸ்ஸுக்கும் Pக்கும் நடுவில் 2 பேர் இருப்பாங்களாம். அப்போ இந்த சைடு வராது, இந்த சைடு போட்டோன்னா P இங்கே. இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் இது கூட வந்து மர்ஜ் பண்ணலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, P வந்து மிடில் இருப்பாங்க, அதாவது அவங்களோட லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் சேம் நம்பர் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அப்படின்னா லெஃப்டில் இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க? 9 மெம்பர்ஸ் இருக்காங்களா? 4 5 6 7 8. ஸோ 9, இங்கே 9 போட்டுக்கலாம். இப்போ இதுதான் எக்ஸ்ட்ரீம் எண்டு. ஸோ இதில் வந்து நம்ம இங்கே உள்ளதை போய் மர்ஜ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பாசிபிலிட்டியை எக்ஸ்ட்ரீம் ரைட் எக்ஸ்ட்ரீம் எண்ட்லேருந்து 4th O, ஓட தேர்ட் லெஃப்டில் Q, ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்டில் Q. அடுத்தது Q பற்றி கொடுத்துருப்பாங்க. there are as many persons sitting between Q and V, as many are sitting between S and Q. Qக்கும் Vக்கும் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதான் Sக்கும் Qக்கும் நடுவில் இருப்பாங்களாம். Sக்கும் Qக்கும் நடுவில் எவ்வளோ? 1 2 3 4 5. அப்போ Qக்கும் Vக்கும் நடுவில் 5னா 1 2 3 4 5. இப்போ எக்ஸ்ட்ரீம் எண்டில் V வந்துடும்.
எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம போட்டோம். ஸோ இந்த பாசிபிலிட்டி தான் கரெக்ட். இப்போ ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹவு மெனி பீப்புள் ஆர் சிட்டிங் இந்த ரோ? எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தோன்னா பிக்கு லெஃப்டில் அப்போ 9, இங்கே ஒரு 9, ஸோ 19 வரும். 4th ஆப்ஷன். சரி, நம்ம இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு கியூ? கியூலேருந்து ஆரோட பொசிஷன் 1 2 3 4 5 6 7 8, 9th லெஃப்ட். ஸோ 9th டு த லெஃப்ட்னா செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் எஸ் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட்? ரைட் ஹேண்ட்லேருந்து எஸ்ஸோட பொசிஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 4 6 8 13th. 13th ஃப்ரம் த ரைட். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்துடும். அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின். வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் பி வித் ரெஸ்பெக்ட் டு கியூ? கியூலேருந்து பிஎஃப் ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட். அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன். ஆன்சர் வசல் போடுறதுக்கு தான் கொஞ்சம் 2 minutes அந்த மாதிரி ஆகும். ஆன்சர் வந்து கடன்னு கொஸ்டினை பார்த்து போட்டுட்டே இருக்க வேண்டியதான். வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் ஓ வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்? எஸ்லேருந்து ஓ 2 4 6 8, 9th ஃப்ரம் த ரைட், 9th டு த ரைட். ஸோ சி ஆப்ஷன். அந்த கொஸ்டின் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா நியூமரிக் சீக்வன்ஸ் வருது. இதில் இன்றைக்கி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நம்பர்ஸும் கொடுத்தாங்க, லெட்டர்ஸு, சிம்பிள்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following is the 10th to the left of, 6th to the right of, 13th element from the right hand? இது வரைக்கும் அந்த கொஸ்டினில் வந்து 2 நம்பர் தான் வரும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக அந்த வந்து 3 நம்பர் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 10, இன்னொன்று 6, இன்னொன்று 13. டேரக்ஷன் எழுதும்போது லெஃப்ட்டு ரைட்டு ரைட்டு. ஸோ நம்ம இங்கேருந்து பார்ப்போம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் ஒரே டேரக்ஷன் தான். ஒரே டேரக்ஷனாக என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோமா? இப்போது 7th டு த ரைட். அப்போது இங்கே ஒரு 10 7 இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். லெஃப்ட்டு ரைட்டு வேறு வேறு டேரக்ஷன். அப்போது ஆட் பண்ணுவோம் 17. ஃப்ரம்முக்கு அப்புறம் இருக்கிறது என்னது? ரைட். ஸோ 17th ஃப்ரம் த ரைட் தான் நம்மளுடைய ஆன்சர். அப்படி பார்க்கும்போது 17th ஃப்ரம் த ரைட் வந்து என்ன வரும் அப்படின்னா y வரும். அப்போது 5th ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஷின் 7th கொஷின் பாருங்கள். ஆட் ஒன் அவுட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதோட பொசிஷனில் அது அவங்க ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒன்று வந்து அதுலேருந்து வித்தியாசமாக இருக்கும். சரி, முதல் ஆப்ஷன் பாருங்கள். கியூ டபிள்யூ அட். ஸோ கியூ செகண்ட் டு த ரைட் டபிள்யூ, தேர்ட் டு த ரைட்டு அட். அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். இ ஆஷ் எல். இ செகண்ட் டு த ரைட் ஆஷ், தேர்ட் டு த ரைட் எல். அடுத்தது பாருங்கள். எல் 6 1. ஸோ எல் செகண்ட் டு த ரைட் 6, தேர்ட் டு த ரைட்டு 1. நெக்ஸ்ட் பாருங்கள். பர்சன்டேஜ் ஸ்டார். அப்படி பார்க்கும்போது இந்த பர்சன்டேஜ் செகண்ட் டு த ரைட். அடுத்தது வந்து செகண்ட் டு த ரைட்லேயே வந்துருச்சா? அப்போது இதுதான் என்னது? ஆட் ஒன். 4th ஆப்ஷன்லேயே வந்துட்டு, அதனால 5th ஆப்ஷன் நம்ம வந்து செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹவு மெனி சச் கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் இன் த above arrangement which are immediately followed by a symbol immediately preceded by a number? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நடுவில் வந்து கான்ஸ்டன்ட் இருக்கணும், ஃபாலோ பண்ணி வர்றது வந்து சிம்பிளாக இருக்கணும், ப்ரெசிடெண்டில் வந்து நம்பர் வரணும். பார்த்தோன்னா இப்போ வந்து நம்ம இந்த இதில் செக் பண்ணும்போது சிம்பிள் தான் கொஞ்சம் டக்குன்னு பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ சிம்பிள் வச்சு பார்ப்போம். சிம்பிள், அதுக்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கணும், அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கணும். அப்படி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சிம்பிள், கான்ஸ்டன்ட், ஒரு நம்பர் வந்துச்சா? இப்போ இது 1. அடுத்தது சிம்பிள் இருக்குது ஆனால் முன்னாடி கான்ஸ்டன்ட் இல்லை. அடுத்து சிம்பிள் இருக்குது, கான்ஸ்டன்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு சிம்பிள், கான்ஸ்டன்ட், நம்பர். ஸோ 2. அடுத்தது சிம்பிள், கான்ஸ்டன்ட், ஒரு நம்பர் 3. அடுத்து சிம்பிள் இருக்குது, கான்ஸ்டன்ட் இல்லை. சிம்பிள், கான்ஸ்டன்ட் இருக்குது, நம்பர். ஸோ 4. சிம்பிள், கான்ஸ்டன்ட் இல்லை. சிம்பிள், கான்ஸ்டன்ட் இருக்குது, நம்பர் இல்லை. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் வருது இதே மாதிரி. அப்போது 3rd ஆப்ஷன் தான் நம்மளுடைய ஆன்சர் 4. 9th கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஆல் த நம்பர்ஸ் இன் த above arrangement ஆர் ட்ராப்ட், எல்லா நம்பரையும் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா விச் இஸ் டு த 15th element ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். ரைட்லேருந்து 15 எண்ணணும், நம்பர் எல்லாம் விட்டுட்டு எண்ணணும். அப்படி எண்ணி பார்த்தோம் அப்படின்னா
உங்களுக்கு L தான் வரும் 15 தான். அப்போ 5th ஆப்ஷன். 10th கொஸ்டின் பாருங்க. How many such vowels are there in the above arrangement which are immediately followed by a number? vowel இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணி நம்பர் வரணும். ஸோ நம்ம இப்போ நம்பர் தான் நம்மளுக்கு டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும், அதை வச்சு பார்க்கலாம். இங்கே நம்பர் முன்னாடி வவல் இருக்கா? இல்லை. இது நம்பர் முன்னாடி வவல் இல்லை. ஸோ இது நம்பர், இது முன்னாடி வவல் இருக்குது. ஸோ இது 1 வரும். 6 முன்னாடி வவல் இல்லை, 1க்கும் இல்லை, 8க்கும் இல்லை, 9க்கும் இல்லை, 0க்கும் இல்லை. ஸோ 1 தான் வருது. ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளுடைய ஆன்சர். 5 ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ் கடகடன் முடிஞ்சிட்டு. அடுத்து வந்து ஒரு ரேங்கிங் பர்சல் கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 6 மெம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு ஃபேமிலியில். அவங்க வந்து எதைப்படி ரேங்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்களோட ஏஜை வச்சு ரேங்க் பண்ணியிருப்பாங்க. நம்ம இப்போ இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். டி இஸ் நாட் த யங்கஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது டி வந்து ஃபஸ்ட் பிளேஸில் வராது. சரி, நம்ம இதை இப்போ வச்சுப்போம். வேறு யாரை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இது பாருங்கள், இ இஸ் த ஓல்டஸ்ட்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ அப்போ இங்கே போய் எழுதிடலாமா? 6th இதில் வந்து நம்ம வந்து ஓல்டர்லேருந்து நம்ம இது பண்ணியிருக்கோம், ரேங்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், 2வது பாயிண்ட். எஃப் இஸ் ஓல்டர் தேன் ஒன்லி 1%. அப்போ ஒரு பர்சனை விட மட்டும்தான் எஃப் ஓல்டராக இருக்க முடியும். அப்போனா அவர் தான் யார்? செகண்ட் யங்கஸ்ட்டாக இருப்பாரா? ஸோ எஃப்ஐ இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? அடுத்தது 3rd பாயிண்ட் பாருங்கள். ஜி இஸ் ஓல்டர் தேன் டி அண்ட் எஃப் பட் நாட் ஆஸ் ஓல்டர் சி. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜி வந்து டியும் எஃப்ஐயும் விட ஓல்டர், ஆனால் நாட் ஆஸ் ஓல்டர் சின்னா அவங்க அளவுக்கு அவங்க ஏஜ் இல்லை. அப்போனா என்ன அர்த்தம்? கம்மியாக வருவாங்கன்னு அர்த்தம். அப்போது சியை விட ஜி கம்மி, ஆனால் டியும் எஃப்ஐயும் விட ஏஜ் கூட. அப்போ இதை அப்படியே போய் இதில் போய் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா டி வந்து நம்மளுக்கு யங்கஸ்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ டியை வந்து 3rd தான் போட முடியும். டிக்கு மேலே ஜி, ஜிக்கு மேலே சி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிற ஒரே ஒருத்தர் வந்து ஹெச் தான் இருப்பார். அது நம்ம ஃபஸ்ட்டில் போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஏஜ் 2 பேருக்கு ஏஜ் கொடுத்துருப்பாங்க. சிக்கு வந்து 40 இயரும் 3rd யங்கஸ்ட்டுக்கு வந்து 35யும் கொடுத்துருப்பாங்க. அப்போது சிக்கு நேராக நம்ம வந்து 40 போட்டு வச்சுக்கலாம். 3rd யங்கஸ்ட்னால் யார் இருக்கா? டி இருக்காங்க. இவங்களுக்கு வந்து 35 போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்ப்போம், கொஷின்ஸ் பார்க்கலாம். ஹூ இஸ் த யங்கஸ்ட்? யார் யங்கஸ்ட்? ஹெச். ஸோ 4th ஆப்ஷன். அடுத்தது, ஹூ அமாங் த ஃபாலோயிங் குட் பி 37 இயர் ஓல்டு? யாருக்கு 37 வயசு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இங்கே 2 ஏஜ் இருக்கா? 35 ஒன்று, 40 ஒன்று இருக்குது. நடுவில் ஒரே ஒரு நபர் தான் இருக்காது. அப்போது யார்? ஜிக்கு மட்டும்தான் 37 வர மாதிரி வாய்ப்பு இருக்குது. அப்போ 3rd ஆப்ஷன் ஃபிக்ஸ் ஆகிடும். அடுத்தது, வாட் குட் பி த ஏஜ் ஆஃப் இ? ஈயோட ஏஜ் என்னவா இருக்கலாம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இ தான் இருக்கிறதுலே என்னன்னு சொல்லிட்டாங்க, ஓல்டஸ்ட்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் ஓல்டஸ்ட்டுக்கு வந்து 40 கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு மேலே தான் யார்? இ இருக்கணும். 40+னால் என்ன? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, 46 இயர்ஸ். ஸோ ஈயோட ஏஜ் 46 இருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பிளட் ரிலேஷன் பசில் வருது, பார்க்கலாமா? A family has 9 members with 2 married couples. ஜென்ரேஷன் எதுவும் கொடுக்கல, நம்ம இப்போ இன்ஃபர்மேஷனை வச்சு போட ஆரம்பிக்கலாம். C is the wife of I. C is the wife of I. அடுத்தது, அப்போ ஐக்கு வந்து ஜெண்டர் தெரிஞ்சிடும். ஐயை வச்சு எதாவது கொடுத்துருக்காங்களா பாருங்க. E is the only sister of I. அப்போ ஐக்கு ஒரே ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா இ. அதை இதில் போட்டுடலாம். அடுத்தது ஈயை வச்சு கொடுத்துருப்பாங்க ஏதாவது பார்ப்போம். எஃப் இஸ் அ மதர் ஆஃப் இ. எஃப் வந்து ஈயோடைய மதர். அப்போ ஐக்கும் அவங்க தான் மதர் வருவாங்க. ஸோ இப்படி போட்டுக்கலாம். எஃப் இஸ் அ மதர் ஆஃப் இ. அடுத்தது, ஜே இஸ் த ஃபாதர் ஆஃப் இ. லாஸ்ட் இதை பாருங்கள். அப்போது அதை போய் அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஜே இஸ் த ஃபாதர் ஆஃப் இ. வேறு ஈயை வச்சு என்ன கொடுத்துருப்பாங்க? இங்கே இருக்குது. இ இஸ் த மதர் ஆஃப் டி. இ வந்து டியோடைய மதர். ஆனால் டி வந்து சன்னா டாட்டரான்னு தெரியாது. ஸோ ஜெண்டர் தெரியாது. இப்போ நம்மளுக்கு இதில் பாருங்கள் 2 மேரிட் கப்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே இங்கே இதாகிடுச்சு.
இங்கே ஒரு மேரிட் வந்துச்சு, இங்கே ஒரு மேரிட் வந்துச்சு. சிங்கிள் பேரண்ட் இருக்காங்க இல்லை அப்படின்றத பற்றிலாம் அவங்க பேசலை. மொத்தமாக 9 மெம்பர்ஸு 2 மேரிட் கப்புள்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் எந்த கப்பலும் போட வாய்ப்பு இல்லை. ஸோ நம்ம இப்போ அடுத்து பார்க்கலாம். இப்போ ஐயை வச்சு எல்லாத்தையும் போட்டோம். சிக்கு ஏதாவது கொடுத்துருக்காங்களாம் பார்ப்போம். சி இந்த இருக்கு பாருங்க. ஜி இஸ் த டாட்டர் ஆஃப் சி. சியோடைய பொண்ணு தான் யார்? ஜி வருவாங்க. ஸோ டாட்டர்னு சொன்னதால ஜென்டர் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க? எம் இஸ் த கிராண்ட் ஃபாதர் ஆஃப் ஜி. ஜியோடைய கிராண்ட் ஃபாதர் எம். ஒன்று அப்பாவோட பேரண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி அம்மாவோட பேரண்ட். அப்பாவோட பேரண்ட் 2 பேருமே நம்ம போட்டோம். அப்போ அம்மாவுக்கு தான் அவங்க வந்து ஃபாதராக இருக்க முடியும். ஸோ எம் வந்து கிராண்ட் ஃபாதர்னு சொன்னதுனால ஜெண்டரும் தெரிஞ்சிடும். ஸோ 9 மெம்பர்ஸ் வந்துட்டாங்களா? இல்லை, இன்னும் ஒன்று இருக்கும். யார்? ஹெச் இந்த இருக்கு. ஹூ இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஹெச்? சி. ஹூ இஸ் த சிஸ்டர் ஆஃப் ஹெச்? அப்போ சி வந்து ஹெச்சோட சிஸ்டர். சிக்கு கூட பிறந்தவங்க யாருன்னா ஹெச். அவங்களுக்கும் நம்மளுக்கு வந்து ஜெண்டர் தெரியாது, யாருன்னு சொல்லி கொடுக்கல. ஸோ இப்போ 9 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. 2 மேரிட் கப்புள் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு கொஷின்ஸ் பார்க்கலாம். ஹவ் இஸ் டி ரிலேட்டட் டு ஜே? டி வந்து ஜே கூட எப்படி ரிலேட் ஆகியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஒன்று கிராண்ட் சன் இல்லாட்டி கிராண்ட் டாட்டர் வரலாம், எதுனாலும் வரலாம். ஏதர் ஆர் ஆப்ஷன் இல்லை, அப்போ கான் பி டிட்டர்மைன். அடுத்தது ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் ஹெச்? ஹெச்சோட ஃபாதர் யார்? இதில் பாருங்கள், ஹெச்சோட ஃபாதர் யார்? எம். செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது ஹவு இ இஸ் ரிலேட்டட் டு சி? இ கூட சி எப்படி பார்க்கும்போது சிஸ்டர் இன் லா வரும். ஸோ டி ஆப்ஷன். இதில் 3 கொஷின் கேட்டிருந்தாங்க, பிளட் ரிலேஷன் போட்டு வந்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு சிலாஜிசம். சிலாஜிசம் வந்து இன்றைக்கி 4 இருந்துச்சு. ஸ்டேட்மெண்ட் நிறைய இருந்துச்சு, ஆனால் கன்க்ளூஷன் பார்க்கும்போது டக்கு டக்குன்னு முடிஞ்சிட்டு பார்ப்போன்னு. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஒன்லி a few car or bus. ஒன்லி a fewன்னு சொன்னதுனால கொஞ்சம் இதை மார்க் பண்ணி வராதுன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது நோ பஸ் இஸ் பிளாக். இது வந்து பஸ். நோ பஸ் இஸ் பிளாக். அடுத்தது ஒன்லி a few bus or truck. ட்ரக்கு கொஞ்சம் இதை மார்க் பண்ணி வராதுன்னு போட்டுக்கலாம். இங்கேயே நோ கண்டிஷன் தான் இருக்கு. அடுத்தது ஒன்லி a few truck or bike. அப்போ சம் ட்ரக் ஆர் நாட் பைக்குன்னு வரும், இப்படி வந்துடும். சரி, இப்போ கன்க்ளூஷன்ஸ் பார்ப்போம். சம் பைக் ஆர் கார் இருக்கா? பைக்கும் காருக்கும் எந்த ஒரு ரிலேஷனுமே இல்லை. அப்போது ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் வராது. நெக்ஸ்ட்டு செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்கள். ஆல் பைக் ஆர் பஸ். எல்லா பைக்கும் பஸ்ஸா? இல்லை, அதுக்கும் டைரெக்டாக எதுவுமே இல்லை, அப்போ அதுவும் வராது. சரி, ரெண்டுமே வரலைன்னா கம்பேர் பண்ண முடியுதான் பார்ப்போம். இங்கே பைக் கார் பேசியிருக்காங்க, இங்கே பைக் பஸ்ஸு பேசியிருக்காங்க. ஸோ நம்ம கம்பேரும் பண்ண முடியாது, கம்பைன் பண்ணி எதுவுமே போட முடியாதுன்றதுனால நேதர் நார் வந்து 4th ஆப்ஷன் ஆன்சர். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 18th கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஒன்லி a few turkey is ஜப்பான். இதுலேயும் ஒன்லி a few தான் போட்டிருக்காங்க. அப்போ கொஞ்சம் டர்க்கி வந்து ஜப்பானாக வராது. அடுத்தது நோ சைனா இஸ் டர்க்கி. ஸோ இது கூட சைனா வந்து நோ கண்டிஷன். அடுத்தது ஆல் ஜப்பான் இஸ் நேபாள். ஸோ ஜப்பானை சுற்றி நேபாள் போட்டுருவோம். அடுத்தது நோ நேபாள் இஸ் சூடான். இப்போ கன்க்ளூஷன்ஸ் பார்ப்போம். சம் டர்க்கி கேன் நெவர் பி சூடான். சம் கேன் நெவர் பின்னா நம்ம என்ன பார்ப்போம்னா சம் நாட் இருக்கான்னு பார்ப்போம். டர்க்கிக்கும் சூடானுக்கும் இடையில சம் நாட் இருக்கா? இருக்குது தானே. இந்த கொஞ்சம் பகுதி வந்து சூடானாக வராது. அப்போது சம் டர்க்கி கேன் நெவர் பி சூடான்றது கரெக்ட். மொதல் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும். ரெண்டாவது கன்க்ளூஷன் பாருங்கள். சம் சைனா இஸ் சூடான்.
சைனாக்கும் சூடானுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? எதுவுமே இல்லை, அப்போது வராது. அப்போது ஒன்லி ஒன் ஃபாலோஸ், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 19th, இதுக்கும் இதே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டயக்ராமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மொதல் கன்க்ளூஷன் பாருங்கள், சம் நேபாள் கேன் நெவர் பி டர்க்கி. சம் கேன் நெவர் பினா சம் நாட் பார்ப்போம். யாருக்கும் நேபாளுக்கும் டர்க்கிக்கும் பார்க்கணும். நேபாளுக்கும் டர்க்கிக்கும் பார்க்கும்போது சம் நாட் இருக்கா? இல்லை, சம் மட்டும்தான் இருக்குது. இங்கேருந்து இங்கே சம் நாட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்போது ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வர வாய்ப்பில்லை. ரெண்டாவது, சம் ஜப்பானிஸ் சூடான் அப்படி இருக்கா? ஜப்பானுக்கும் சூடானுக்கும் சம்மா இருக்குது, இல்லை, நோ தானே இருக்குது. அப்போது இதுவும் வராது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபாலோ ஆகாது. ரெண்டுமே வராது அப்படின்னா கம்பைன் பண்ணி போட முடியுதான்னு பார்ப்போம். இங்கேயும் வேறு தான் வச்சுருக்காங்க, நேபாள், டர்க்கி, ஜப்பான், சூடான். ஸோ இதையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது நெய்தர் நார், ஃபோர்த் ஆப்ஷன் தான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்தது 20th ஸ்டேட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஆல் டாஃபி இஸ் பிஸ்கட். ஆல் டாஃபி இஸ் பிஸ்கட். அடுத்தது, ஒன்லி a few பர்ஃபி இஸ் லட்டு. இது இருக்கட்டும், வேறு ஏதாவது கம்பேர் பண்ண முடியுதா பார்ப்போம். சம் லட்டு இஸ் பிஸ்கட் இருக்கா? அதை இதில் கம்பைன் பண்ணிடலாம். ஸோ எல்லாம் இங்கே போட்டுடலாம். அடுத்தது, நோ டாஃபி இஸ் ஜலேபி. ஸோ டீ கூட ஜே வந்து நோ கண்டிஷன். நெக்ஸ்ட்டு ஒன்று விட்டுருந்தோம்ல, ஒன்லி a few பர்ஃபி இஸ் லட்டு. ஸோ லட்டு கூட போடும்போது பர்ஃபியை பிஸ்கெட்டை பிஐன்னு போட்டுக்கலாம். ஒன்லி a few கொடுத்தனால சம் நாட் வருமா? அதை இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கன்க்ளூஷன்ஸ் பாருங்கள், சம் பிஸ்கெட் கேன் நெவர் பி ஜலேபி. சம் கேன் நெவர் பினா சம் நாட் பார்ப்போம். பிஸ்கட்டுக்கும் ஜலேபிக்கும் இடையில சம் நாட் இருக்குதா? பிஸ்கட், ஜலேபி சம் நாட் இருக்குது, அப்படி தானே? அப்போது ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும். ரெண்டாவது கன்க்ளூஷன், ஆல் ஜலேபி கேன் பி லட்டு. எல்லா ஜலேபியும் லட்டுவாக இருக்க முடியுமா? ஆல் ஜலேபி கேன் பி லட்டு. ஜலேபிக்கும் லட்டுக்கும் இடையில எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. அப்போது என்னன்னாலும் வரலாம். கேன் பின்னு சொல்லிட்டனால பாசிபிலிட்டி, எந்த பாசிபிலிட்டினாலும் வரலாம், ஃபாலோ ஆகும். ஸோ ரெண்டுமே ஃபாலோ ஆகும். போத் கன்க்ளூஷன்ஸ் ஃபாலோ. ஃபிஃப்த் ஆப்ஷன் தான் நம்மளுடைய ஆன்சர். இன்றைக்கி சிலாஜிசம் வந்து 4 தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு ஃப்ளோர் பசில் கொடுத்துருந்தாங்க, ஒரே ஒரு டேட்டா மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. 11 பர்சன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம 11 இது வந்து இதில் எழுதி வச்சுக்கிட்டோம். ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் வந்து முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தோன்னா 5% லிவ் பிலோ எஸ். ஸோ எஸ்ஸுக்கு கீழே 5 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல எஸ் போடலாமா? எஸ்ஸுக்கு கீழே 5 பேர். நம்ம 2 பாசிபிலிட்டி போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ்ஸை வச்சு வேறு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்லி எக்ஸ் அண்ட் டி லிவ் பிட்வீன் எஸ் அண்ட் கியூ. எஸ் கியூ 2 பேருக்கு நடுலையும் எக்ஸ்டி 2 பேர் மட்டும்தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போது எஸ்ஸுக்கு கியூக்கு இடையில 2 பேர் அப்படின்றத இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேலே கியூ, கீழே கியூன்னு ஒரு ஆப்ஷன் போட்டு வச்சுக்கலாம். எக்ஸ்டி எப்படி வருவாங்கன்னு தெரியாது. ஸோ இதில் பார்க்கும்போது இந்த பக்கம் வரலாம், இதில் பார்க்கும்போது இந்த பக்கம் வரலாம். நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த இந்த பாயிண்ட் பாருங்கள். வி லிவ்ஸ் 3 floors above W. Wக்கு 3 floor மேலே வி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இப்போ இங்கே எதுலேயுமே வராது. ஸோ இந்த இது ஃபுல்லும் வராது. வேறு அப்போ WV எப்படி போடலாம் அப்படின்னா, செகண்டில் W போட்டால் 1 2 3 3 above V இங்கே போடலாம். 1ல் W போட்டால் 1 2 3 V இங்கே போடலாம். ஆனால் இதில் வந்து பாருங்கள், இன்னொரு ஆப்ஷன் சொல்லியிருப்பாங்க, நெய்தர் P nor W lives on the bottom most floor. P W 2 பேருமே ஃபஸ்ட் இதில் வர மாட்டாங்க. அப்போ டபிள்யூவை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பாசிபிலிட்டியில் பார்க்கும்போது 1 2 3 above B இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
ரெண்டாவது பாசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் கீழே எங்கேயுமே W போட முடியாது. ஸோ W போடுறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். 7th இல்லை 8th போடலான்னு. அப்போ பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா V வந்து டாப் மோஸ்ட்டில் வர மாட்டாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது W இங்கே போட்டு 1 2 3 V இங்கே தான் போட முடியும். 1 2 3 V இங்கே போட்டுடலாம். ஃபிக்ஸ் ஆயிடும். நெக்ஸ்ட்டு P and R பற்றி ஒன்று சொல்லியிருப்பாங்க. இந்த இருப்பாருங்க. 1 person lives between P and R. ஆனால் P வந்து பாட்டம் மோஸ்ட்டில் வராதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 1 person live between போடும்போது இங்கே ஏற்கனவே XT வரும் எப்படின்னு தெரில. அப்போ இங்கே எங்கேயுமே வராது. ஸோ P and Rக்கு 1 3 தான் போடலாம். P வந்து பாட்டம் மோஸ்ட் கிடையாது அப்படின்னா தேர்ட் இதில் Pயை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். R இங்கே போட்டுடலாம். அதே மாதிரி இங்கே போட்டோன்னா ஒன் மெம்பர் நடுவில் இருக்கணும் அப்படின்னா PRக்கு 9 and 11 தான் வரும். ஸோ அது ஃபிக்ஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். PR எப்படினாலும் வரலான் இருக்கும். சரி, இப்போ மீதி ரிமைனிங் வந்து XD இப்போ ஃபிக்ஸ் பண்ணணும்ல, அதை பார்ப்போம். என்ன சொல்லியிருப்பாங்க, வேறு எக்ஸை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா U lives 4 floors above X. Xக்கு 4 ஃப்ளோர் மேலே U இருப்பாங்க. இப்போ X வந்து இங்கே போட்டால் மட்டும்தான் 1 2 3 4 அபோவில் U போட முடியும். X இங்கே போட்டான்னா வராது. அப்போ X தான் 7th T இங்கே ஃபிக்ஸ் ஆயிரும். Xக்கு 1 2 3 4 அபோவ் Uன்னு ஆயிரும். அப்போது இதில் பார்க்கும்போது Xக்கு இங்கே போட்டால் தான் 1 2 3 4 அபோவில் U. T வந்து 5th ஃபிக்ஸ் ஆகும். சரி, இன்னும் இங்கே ரெண்டு ரிமைனிங் 2 பேரை பற்றி ஒன்று சொல்லியிருப்பாங்க. Y lives above Z but not immediately above Z. அப்படி பார்க்கும்போது இங்கே YZ இமிடியட்லி அபோவில் தான் போட முடியுது. அப்போது இந்த ஆப்ஷன் இந்த பாசிபிலிட்டி வரல. அப்போது Yயை வந்து நம்ம ஃபஸ்ட் பாசிபிலிட்டியில் 10th பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். 4th வந்து Z போட்டுடலாம். எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஃபஸ்ட் பாசிபிலிட்டி தான் நம்மளுக்கு கரெக்ட். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பாருங்கள், 21. How many persons live between Y and V? Yக்கும் Vக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? Y இங்கே V இங்கே நடுவில் 1 2 3 4 4 பேர் இருக்காங்க. அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது who lives immediately above P? Pயோடைய இமிடியேட் அபோவில் யார் இருக்கா? இமிடியேட் அபோவில் Z இருக்காங்க. அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன். மோர் தேன் 3 persons live between யார் 2 பேருக்கு நடுவில் மோர் தேன் 3 persons வராங்கன்னு பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்ப்போம். Y and Q, R and X பார்ப்போம். Y Qக்கு நடுவில் மோர் தென் 3 இல்லை, யாருமே இல்லை, அப்போ வராது. R and X பாருங்கள், R எங்கே இருக்குது? R இங்கே இருக்குது, X 7th இருக்குது. ஸோ மோர் தென் 3 persons வந்துட்டாங்களா? அப்போது ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? இதுக்கு அடுத்த ஆப்ஷன் செக் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா ஆண்ட் போட்டு A and B அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஒரு இது ஃபிக்ஸ் ஆன உடனே நம்ம வந்து நெக்ஸ்ட்லாம் பார்க்க வேண்டாம். சரி, 24th கொஸ்டின் பாருங்கள். ஹவு many persons live above Z? Zக்கு மேலே எவ்வளோ பேர்? Zக்கு மேலே எவ்வளோ? 1 2 3 4 5 6 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போது தேர்ட் ஆப்ஷன். 25th பாருங்கள். ஹூ லிவ்ஸ் 2 floors below X? Xக்கு 2 ஃப்ளோர் பிலோவில் யார் இருக்கா? X இங்கே 2 பிலோ, 1 பிலோ 2 பிலோ V. ஓ Vன்றது ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது, ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ 25th இந்த பர்சன் முடிஞ்சு. அடுத்து போகலாம். நிறைய மிஸ்செலேனியஸ் இருந்துச்சு, அதில் டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம். 8 persons வந்து கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து எப்படி இருக்காங்கன்றதை இதில் பார்க்கலாம். D வந்து பியோடைய வெஸ்ட்டில் 6 மீட்டரில் இருக்காங்க. அப்போது D இங்கே போகலாம். மீட்டர்.
6 மீட்டர் வெஸ்ட்டில் பி. அடுத்தது பி வந்து 8 மீட்டர் நார்த் ஆஃப் எஃப். எஃப்க்கு 8 மீட்டர் நார்த்தில் பி. அடுத்தது எஃப் வந்து கொடுத்துருப்பாங்க, எஃப் வந்து 3 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் சி. அப்போது அதை இங்கே போடும்போது 3 மீட்டர் சியோடைய வெஸ்ட்டில் இருப்பாங்கன்னா சி இங்கே வருவாங்க. அடுத்தது சியிலேருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சி வந்து 6 மீட்டர் சவுத் ஆஃப் இ. 6 மீட்டர் சவுத்தில் ஈயோடைய சவுத்தில் வந்து சி இருப்பாங்க. அப்போ இங்கே 6, இங்கே இ போட்டுடலாம். அடுத்தது இ வந்து 9 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் ஏ. ஸோ இதிலிருந்து 9 மீட்டரில் ஏ. அடுத்து ஏயை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஏ இஸ் 3 மீட்டர் நார்த் ஆஃப் ஹெச், ஹூ இஸ் 6 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் ஜி. ஏ வந்து ஹெச்சோட 3 மீட்டர் நார்த். ஹெச் எப்படியா 6 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் ஜி. ஸோ ஜி இங்கே வச்சோம் அப்படின்னா 6 மீட்டர் ஈஸ்ட்டில் ஹெச். ஸோ டயக்ராம் எப்படி வரும்? கொஷின்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டி அண்ட் ஜி? டிக்கும் ஜிக்கும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இங்கே ஏற்கனவே இங்கே வந்து 6 தானே போட்டிருக்கோம். அப்போது இங்கே ஒரு 2 மீட்டர்ஸ் இருக்கும். இந்த இடத்துல ஒரு 2 மீட்டர். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 3 இருக்கா. ஸோ இப்படி பார்க்கும்போது மொத்தம் 5 இருக்கும். இதிலிருந்து இதுக்கு அப்படி பார்க்கும்போது ஹரிசாண்டலாக பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் வந்து இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3. அப்போ மொத்தம் 12 இருக்கும் இப்படி பார்க்கும்போது. ஸோ 12, 5. ஸோ ரெக்டாங்குலர் ட்ரையாங்கிள் அந்த ரூலில் படி பார்க்கும்போது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் 12 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர்னு வரும். ஸோ இதுக்கு 144, 25 பார்க்கும்போது ரூட் ஆஃப் 169. ஸோ அப்போது 13 மீட்டர்ன்றது நம்மளோட ஆப்ஷன். ஸோ 27th கொஸ்டின் பாருங்கள். வாட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு ஹெச்? ஹெச்சை பொறுத்த அளவுக்கு எஃப் வந்து என்ன டைரக்ஷன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சவுத் வெஸ்ட். ஸோ செகண்ட் ஆப்ஷன். 28th கொஸ்டின் பாருங்கள். மிஸ்லினியஸ் தான். ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் ஆர் இந்த வேர்ட் பேந்தர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம பேர்ஸ் பார்க்கும்போது எப்போதும் எப்படி எழுதுவோம்னா, அந்தந்த ஆல்ஃபபெட்டுக்குள்ள நம்பரை வந்து எழுதி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு கொஞ்சம் சின்ன லெட்டராக தான் இருந்தது. பிக்கு வந்து 16, ஏக்கு 1, எண்ணுக்கு 14, டிக்கு 20, ஹெச்சுக்கு 8, ஈக்கு 5, ஆருக்கு 18. ஸோ பார்க்கும்போது என்ன வரும் அப்படின்னா 16லேருந்து பார்த்தா ஒன்றும் வராது. 1, 2, 3, 4, 5. ஸோ இந்த ஒரு பேர் வரும், ஏஇ வரும். அடுத்தது 15, 16, 17, 18. ஸோ எண்ணு 6 வரும். நெக்ஸ்ட்டு 20க்கு மேலே இல்லை, எதுவுமே இல்லை. சரி பேக் வேலை பார்க்கும்போது 18 வராது, 5க்கும் இல்லை, 8க்கும் இல்லை, 20 இல்லை, 14 பாருங்கள், 14, 15, 16. ஸோ N2P வரும், வேறு எதுவும் வராது. ஸோ 3 ஆப்ஷன் வரும். 4th ஆப்ஷன் 3. அடுத்தது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் கொடுத்துட்டாங்க. அதில் வந்து எல்லா டிஜிட்டையும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இன்க்ரீஸிங் ஆர்டர் லெஃப்ட் டு ரைட் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு சில நம்பர்ஸோட சம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்க்ரீஸிங் ஆர்டரில் லெஃப்ட் டு ரைட்னா அசெண்டிங்கில் எழுதுவோம். 1, 3, 3, வேறு 4, 4 2 இருக்குது, 5,
5, அடுத்தது 6, 7 ஒன்று தான் இருக்குது, அப்புறம் 9 ஒன்று தான் இருக்குது. இதில் வந்து எதெல்லாம் செகண்டு, 4th, 5th இந்த நான் 3 டிஜிட்டை வந்து சம் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. 4, 4, 3. ஸோ 11 வரும், 4th ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஆர்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து இதுக்கு வந்து எப்போதும் நம்ம எழுதி வைப்போம்ல, ஏபிசிடியை வந்து அந்த ஆப்போசிட் லெட்டர்ஸ் வச்சு எழுதுவோம்ல, மொதல் 13 அடுத்த 13 அந்த ரோவில் எழுதிட்டு அதிலேருந்து நம்ம பார்ப்போம். இப்போ டிடபிள்யூஒய். ஸோ டி ஆப்போசிட் வந்து டபிள்யூ, அப்புறம் ஃபார்வேர்டில் ஒய் ஃபஸ்ட்டு செகண்டு. அடுத்தது கேபிஆர், கேயோடைய ஆப்போசிட்டில் பி, அதிலேருந்து 1, 2 ஃபார்வேர்ட் டைரக்ஷனில் போய் ஆர். அடுத்தது ஓஎல்என், ஓ ஆப்போசிட்டில் எல், ஃபார்வேர்டில் பார்க்கும்போது 1, 2 என், கரெக்ட். அடுத்தது ஜிடியு வந்து பார்க்கும்போது ஜி ஆப்போசிட் வந்து டி, ஃபார்வேர்டில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃபார்வேர்ட்லேயே யூ வந்துடுச்சு, வி தான் நமக்கு ஆக்சுவலாக வரணும். அப்போது இந்த ஒன்று தான் ஆட். 4வது ஆப்ஷன்லேயே கண்டுபிடிச்சதுனால 5th ஒன் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் பர்சன் வந்து ரேங்கிங் தான் கொடுத்துருந்தாங்க, அதாவது ஏஜ் வைஸில் கொடுத்துருந்தாங்க. 8 பேர் கொடுத்துட்டாங்க, 8 பேர் 8 வருஷத்தில் பிறந்திருப்பாங்க அப்படின்ட்டு பார்ப்போம். நம்ம இப்போ இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். Both P and R were in leap years and P was born before R. அப்போது கொடுத்துருக்கிறதுல எத்தனை லீப் இயர் இருக்குன்னு பார்ப்போம். 2 லீப் இயர் தான் இருக்கும். 1984, 2000. லீப் இயர்னால் நமக்கு என்னன்னு தெரியும்ல, அந்த இயரை வந்து டிவைடட் பை 4 போட்டோன்னா ரிமைனிங் இல்லாமல் அப்படியே முழுசாக வந்து டிவைட் ஆகணும். அப்படி பார்த்தா 2 இருக்குது. அதில் பிஆருக்கு வந்து கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, பி தான் முன்னாடி பிறந்திருப்பாங்க, பார்ன் பிஃபோர் ஆர். அப்போது 84ல் பியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம், 2000ல் ஆரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள், எஸ் இஸ் 1 year elder than டபிள்யூ. 1 year கேப் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், 19ம் 91ம். அப்போது எஸ் வந்து 1990லேயும் டபிள்யூ வந்து 91லேயும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது 2வது இன்ஃபர்மேஷன் பாருங்கள், டி இஸ் 3 years younger than வி. டிக்கும் விக்கும் நடுவில் 3 year கேப் இருக்கணும். 3 year கேப் இருக்க மாதிரி இங்கே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வரும், 95ம் 98ம் தான். அப்போது டி தானே யங்கர் சொல்லியிருப்பாங்க, அப்போது டி கீழே வி வந்து முன்னாடி போட்டுடலாம். 95ல் வி, 98ல் டி போட்டுடலாம். இப்போது மீதி 2 பேர், ரிமைனிங் 2 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் கொடுத்துருப்பாங்க இவங்களை. யூ வாஸ் பார்ன் பிஃபோர் கியூ. அப்போது 87ல் யூ போட்டுடலாம், 93ல் கியூ போட்டுடலாம். பிஃபோர்னு சொன்னதுனால இப்படி போட்டிருக்கோம் நம்ம. கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஹூ வாஸ் பார்ன் இமிடியேட்லி பிஃபோர் எஸ். எஸ்ஸுக்கு இமிடியேட்லி பிஃபோரில் யார் இருக்கா, யூ தான் இருக்காங்க. அப்போது செகண்ட் ஆப்ஷன். ஹவு மெனி பீப்புள், செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஹவு மெனி பீப்புள் வேர் பார்ன் ஆஃப்டர் வி. விக்கு அப்புறம் எத்தனை பேர் பிறந்திருக்காங்க, 2 பேர், டி அண்ட் ஆர் 2 பேர் இருக்காங்க. அப்போது செகண்ட் ஆப்ஷன். 32க்கு செகண்ட் ஆப்ஷன். 33 பாருங்கள், இன் விச் இயர் வாஸ் கியூ பார்ன். கியூ எப்போ பிறந்திருக்காங்க, 1993. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன். டி வாஸ் பார்ன் இன் த இயர் 1998. தேர்ட் ஆப்ஷன். 35th, what is the difference between ages of S and P. எஸ்ஸுக்கும் பிக்கும் இடையில உள்ள ஏஜ் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. எஸ்பி இவங்க 1990, இவங்க 1984. அப்போது 6 years வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். 5 கொஷின் முடிஞ்சுது. லாஸ்ட் பசில் பார்க்கலாம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். அது வந்து எப்படின்னா டாப் டு பாட்டமில் எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 6 இது கொடுத்துருப்பாங்க. 6 பாக்ஸ் இருக்குது. அதில் ஒன்றொன்றையும் ஒன்று ஐட்டம்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து எப்படி போடலாம் அப்படின்றது. ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட் பாருங்கள். ஜுவல்லரி ஹேஸ் பின் கெப்ட் இமிடியேட்லி அபவ் க்ளோத்ஸ். ஸோ க்ளோத்துக்கு இமிடியேட் அபவாக ஜுவல்லரி இருக்கும்.
ஸோ இதில் எதுவும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, இதை அப்படியே வச்சுக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். இதை பாருங்கள், the box that contains curtains has 2 boxes below it. ஸோ கர்டைனுக்கு கீழே 2 பேர் இருப்பாங்க அப்படின்னா தேர்டில் கர்டைனை போட்டுடலாம். அடுத்தது there is 1 box between the boxes contain pillows and shoes. இது வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். பில்லோக்கும் ஷூக்கு இடையில ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதே நேரத்தில் ஷூவை பற்றி இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. பெட் ஸ்ப்ரெட்ஸ் இருக்கிறது வந்து இமிடியேட்லி பிலோ ஷூ. ஸோ இதுக்கு கீழே பெட் ஸ்ப்ரெட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த ஆப்ஷன் எங்கே ஃபிக்ஸ் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இமிடியேட்லி பிலோ பெட்ஷீட்ஸ் இருக்கணும், மேலே வந்து ஷூ இருக்கணும். அப்படின்னா இப்போ ஷூ இங்கே போட்டோம் அப்படின்னா பில்லோ இங்கே போடலாம், இமிடியேட்லி பிலோவில் பெட்ஷீட் போடலாம். ஆனால் ஷூ வந்து டாப்பில் வராதுன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸ் அட் த டாப் டசன்ட் ஹேவ் ஷூஸ். ஸோ ஷூ இங்கே போட முடியாது. அப்போது ஷூ இங்கே போட்டோம் அப்படின்னா பில்லோ வந்து 1 விட்டு போட முடியாது. ஏற்கனவே அங்கே கர்டைன்ஸ் இருக்கும், அங்கே போட முடியாது. ஷூ இங்கேயும் போட முடியாது, ஷூக்கு கீழே பெட்ஷீட்ஸ் வரணும், வராது. அப்போது இந்த ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். அப்போது செகண்ட் ரேங்கில் வந்து ஷூவை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கீழே வந்து பெட் ஸ்ப்ரெட்ஸு, ஷூக்கும் பில்லோக்கும் இடையில ஒருத்தங்க, அதை இங்கே போட்டுடலாம். அப்புறம் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து இது கூட கம்பைன் பண்ணிடலாம். ஜுவல்லரி ஹேஸ் பீன் கெப்ட் இமிடியேட்லி அபவ் க்ளோத்ஸ். ஸோ ஜுவல்லரி வந்து 6th போட்டுடலாம், 5th க்ளோத்ஸ். ஸோ 6மே ஃபிக்ஸ் ஆகிட்டு 36th கொஷின் பாருங்கள். ஆலியா wanted to unpack the third box from the top. தேர்ட்லேருந்து டாப்லேருந்து தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பில்லோ. ஸோ தேர்ட் ஆப்ஷன். How many boxes are in between the ones that contain clothes and shoes? க்ளோத்ஸுக்கும் ஷூஸுக்கும் நடுவில் எத்தனை பேர்? 2 பேர், பில்லோவும் கர்டனும் இருக்குது. அப்போ தேர்ட் ஆப்ஷன் போட்டுடலாம். Which of the things are kept in the box that is kept immediately below the clothes? க்ளோத்ஸுக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னா பில்லோ. செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது ஆட் ஒன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. க்ளோத்ஸ் பில்லோஸ், பில்லோஸ் ஜுவல்லரி. க்ளோத்ஸ் பில்லோஸ், பில்லோஸ் ஜுவல்லரி. அடுத்தது பெட் ஸ்ப்ரெட்ஸ், கர்டைன்ஸ், கர்டைன்ஸ் க்ளோத்ஸ். curtains clothes. Next shoes pillows. அப்படி பார்க்கும்போது ஸோ 2 and 4 வரும். இப்போ ஆட் ஒன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஜுவல்லரிக்கு பில்லோக்கு இடையில 1 தான் இருக்குது, கர்டைன் க்ளோத்ஸ் 1, ஷூ பில்லோ 1, பெட் ஸ்ப்ரெட் கர்டைன்ஸ் 1. ஸோ இது 2 மட்டும்தான் இமிடியேட்லி பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸாக. ஸோ க்ளோத்ஸ் பில்லோ தான் நம்ம ஆப்ஷன். ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஆட் ஒன்றுன்னு சொல்லும்போது நம்ம எல்லாமே பண்ணி பார்த்தா தான் தெரியும் இது ஆட் ஆகுதுன்னு. அடுத்தது 14th கொஷின், லாஸ்ட் கொஷின்ஸ் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ்? சரி, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து the box which contains shoes has 3 boxes below it. ஷூக்கு கீழே 3 பேர் இருக்காங்களா? இல்லை, ஒருத்தர் தான் இருக்காரு. ஸோ தப்பு. ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபாலோ ஆகலை, ஃபால்ஸ். The box which contains clothes has 1 box about. க்ளோத்ஸுக்கு மேலே 1. ஆமாம், 1 தான், அதில் தான் ஜுவல்லரி இருக்குது. அப்போது ரெண்டாவது வந்து ஃபாலோ ஆகுது, அப்போ அது ட்ரூ. நெக்ஸ்ட்டு which contains pillows has 1 box below it. பில்லோக்கு கீழே 1 இருக்கா? பில்லோக்கு கீழே 3 பேர் இருக்காங்க, அப்போ இதுவும் வராது. ஸோ இதுவும் வராது.
இப்போ வந்து கொஸ்டின் என்னென்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபால்ஸ், எது தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1ம் 3யும் தான் தப்பு. போத் 1 and 3ன்றது தேர்ட் ஆப்ஷன். இதோட 40 கொஸ்டின் முடிஞ்சுது. இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. 40 அவுட் ஆஃப் 40யும் போட்டிருக்கலாம். நாளைக்கு கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா சொல்லுங்கள், பார்க்கலாம். முடிஞ்சுது. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.